ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நம்ம வந்து எஸ்பிஓ ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எப்படி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது உங்கள் டேஷ்போர்ட் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த பேங்க் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் புது பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யுவர் பேன் கார்டு, ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் எது கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்புக்கில் உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதை கரெக்டாக தப்பு இல்லாமல் ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுமாதிரி கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அதில் மேலே கொடுத்துருக்க அதே நம்பரை கொடுங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே கொடுங்க. அதே மாதிரி அப்படின்னா இனிஷியல் வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருப்பாங்க, சிலவங்க பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி பாஸ்புக்கில் கேபிட்டல் இருக்கும், சிலவங்களுக்கு ஸ்மாலில் இருக்கும். அதே மாதிரி இனிஷியலை விரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி பாஸ்புக்கில் இருக்குதோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுமாதிரி யுவர் பேன் கார்டு அப்படின்னு சொல்லும் போதில் உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். அப்புறம் அந்த பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் இஃப் செக் பேன் ஹோல்டர் நேம் ஆஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேன் கார்டு ஹோல்டர் நேம், அது கிளிக் பண்ணாதுமே நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பேன் கார்டுக்கு என்ன நேமோ அது கீழே ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்எஸ்சி பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். சப்மிட் கொடுத்தா உங்கள் அக்கௌண்ட் வந்து சப்மிட் ஆயிரும். இன்னொன்று சிலவங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த பேன் கார்டு கொடுக்கும்போது. ஏன்னா பேன் கார்டில் எனக்கு அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க நேம் மாதிரியே பேன் கார்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம எஸ்பிஓ சைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே நேம் தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செந்தில்வேல் அப்படின்னு இருக்குன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேன் கார்ட்லேயும் செந்தில்வேல் அப்படின்னு இருக்கணும். அதாவது அது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இஷ்யூஸ் கிடையாது ஒன்று. இன்னொன்று வந்து இனிஷியல், இப்போ பேன் கார்டு ஹோல்டர் நேமில் இனிஷியல் கொடுக்கணுமா, இல்லை அப்பா நேம்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி விரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இஷ்யூஸ் கிடையாது. நேம் கரெக்டாக அந்த ஆளுக்குள்ளே எந்த பேங்க் ஹோல்டர் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டு தான் கொடுத்தாகணும். சரியா? இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.